அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அரவணையரும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாக்கி, சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்கு திடல் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் இருந்திருக்கிறார்கள். சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும், சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தை கூட நினைத்து சுத்தமானதோடே கிறிஸ்துவை அறியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்திற்காக நாம் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். இதனால் என்ன? வந்தத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். நான் ஒன்றும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாலாகிலும் சாத்தாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை தான் நம்ம வேத பாடமாக தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதுல சில தலைப்புகளுக்குள்ளாக நாம இந்த வேத பாடத்தை தியானிக்க ஆரம்பிச்சோம். அப்படிதான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ஏன் தலைப்புகள் அடிப்படையில நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, அநேக நேரங்களில வேத பாடம் அப்படின்னோடனே அதுல இருக்கிற வார்த்தைகள், அதுல மூல மொழியில இருக்கிற வார்த்தைகள், அதுல இருக்கிற அர்த்தங்கள் இப்படின்ட்டு நம்ம அநேக விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஆனா அவைகளை எந்த அளவுக்கு நம்ம நடைமுறைப்படுத்துறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல கொஞ்சம் தொய்வடைந்துதான் காணப்படுது. அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். ஆனா கற்றுக்கொள்கிறத நம்ம நடைமுறைப்படுத்துறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க கொஞ்சம் கோட்டை விட்டுடுறோம். அதனாலதான் இதை ரொம்ப பிராக்டிக்கலா கிறிஸ்தவ வாழ்வியலை நாம் கற்றுக்கொள்ளும்படியான ஒரு காரியமாக இந்த பிலிப்பியர் நிருபத்தை நம்ம தியானிக்க ஆரம்பிச்சோம். அதனாலதான் இந்த பிலிப்பியர் நிருபத்துக்கு நான் தலைப்பே கிறிஸ்தவ வாழ்வியலை போதிக்கும் பிலிப்பியர் நிருபம் அப்படின்ற தலைப்பு தான் இதுக்கு நான் கொடுத்தேன். அப்படிதான் இந்த நிருபத்தை நாம தியானிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல பாடுகளை நாம கையாளும் விதம் அப்படின்ற ஒரு பகுதிக்குள்ளதான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். பாடுகளை நாம கையாளும் விதம். ஏன் இதை நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே இந்த பாடுகள் பாதைன்றது ரொம்ப கடினமான ஒரு காலங்களாக இருக்கு. பொதுவாகவே இந்த உலகத்துல ரொம்ப ஒரு அநேக விஷயங்கள்ல பொருளாதார விஷயமாக இருக்கலாம், சுகவீனமா இருக்கலாம், இல்ல சமாதானமின்மையா இருக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள்ல ஜனங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்துவை நாம் அறிவிக்கும் பொழுது நம்ம அவங்களுடைய அப்படிப்பட்ட காரியங்கள்ல சிக்கி இருக்கிறவங்கள்ட்ட, உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார், உங்களுடைய நோய்களை, உங்க வியாதிகளை கர்த்தர் குணமாக்குவாரு, உங்க பொருளாதார பிரச்சனைகளை கர்த்தர் அதாவது சரி செய்வார் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். உங்க சண்டைகளை, சமாதானமின்மைகளை கர்த்தர் சரி செய்வார் அப்படின்ட்டு நம்ம சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். அவர்களும் அதை ஏற்றுக்கொள்றாங்க, கர்த்தருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்றாங்க. அவங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்களை அவங்க அனுபவிக்கிறாங்க. பிராக்டிக்கலா அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. இது ஊழியக்காரங்களால இல்ல விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் அவன் அப்படிதான் வருது. யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க மூலமா நடக்குது. கர்த்தர் தான் நடத்துறார். அதனால இந்த மாதிரியான அற்புதங்கள், மிகப்பெரிய அதிசயமான காரியங்களை ஒரு சாதாரண அப்பதான் ஏற்றுக்கொண்ட, அப்பதான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்ற ஒரு ஆள் கூட என்ன பண்ண முடியும்? அனுபவிக்க முடியும். இதுக்கு எந்த விதமான ஒரு தகுதியோ இல்ல இத்தனை ஆண்டுகள் வந்திருக்கணும், இவ்வளவு தேறினவர்களா இருக்கணும், அப்பதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வாரு அப்படின்னு கிடையாது. அவங்க விசுவாசிக்கிறாங்க, முழு மனதோட கர்த்தரை ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். இது நிறைய சாட்சியை நான் சொல்லலாம். இங்க கூட ஒரு டியூஷன் படிக்கிற ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஜெபம் பண்ணி அவங்க அம்மாவுக்கு பெரிய ஒரு அற்புதம் நடந்துருச்சு. மருத்துவரால் கைவிடப்பட்ட
ஒரு சூழ்நிலையில இருந்தவங்கள இவன் பண்ண ஜெபம் அவங்களுக்கு பெரிய அற்புதத்தை கொடுத்துச்சு. அப்ப ஜெபிக்கிறதுனால, நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிறதுனால நிச்சயமாய் அற்புதங்களை பெற்றுக்கொள்றோம். ஆனா எங்க நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா, அநேக நேரங்கள்ல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நாம சந்திக்கின்ற பாடுகளின் பாதையில நாம போகும்பொழுது, ஒன்று நாமே என்ன பண்ணிடுறோம், சில இதுல தொய்வடைஞ்சிடுறோம். ஏன் எனக்கு இந்த பாடு அப்படின்ட்டு இந்த மாதிரியான ஒரு பெரிய வேதனைக்குள்ளாக நான் ஏன் போணும், இதை நான் எப்படி நான் எதிர்கொள்ளணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு வந்துருது. இன்னொன்னு, மற்றவர்கள் நம்முடைய உற்றார் உறவினர்களா இருக்கலாம், நமக்கு தெரிஞ்சவர்களா இருக்கலாம். இவங்க என்ன சொல்றாங்க, கடவுள் கடவுள்ன்ட்டு நீ போன பாரு, இப்படிப்பட்ட காரியங்களை நீ அனுபவிக்கிற அப்படின்ட்டு நம்முடைய விசுவாசத்தை கேலி செய்கிறவர்களாக, நம்முடைய விசுவாசத்தை கேள்வி கேட்பவராக அவங்க இருக்கிறாங்க. நமக்கும் சில நேரத்துல என்ன ஆயிருது, அந்த நேரத்துல நம்ம தைரியமா பதில் அடிச்சுட்டு வந்தா கூட வீட்டுக்கு வந்து நம்ம தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது அவன் சொல்றது நியாயமா தான் படுது அப்படின்ற மாதிரி சில நேரத்துல நம்மளுக்கு மனதுல ஒரு பெரிய ஒரு ஒரு காரியங்கள் வந்துருது. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எப்படி ஹேண்டில் பண்ணாரு அப்படின்றத தான் நம்ம பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். 2 வாரங்களாக பாடுகளை நாம் அதை குறித்துதான ஒரு கண்ணோட்டம் முக்கியம். ஃபர்ஸ்ட் அதை பத்தி ஒரு ஐடியா இருக்கணும். அது யாரால வந்துச்சு? எடுத்தோடனே நம்ம என்ன சொல்லிடுவோம், கடவுள் தான் எனக்கு இந்த சோதனையை கொடுத்தாரு, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட சோதனையை கொடுத்தீருன்ட்டு ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்க ஆரம்பிச்சிருவோம். ஆண்டவரை பார்த்து நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம். அப்ப நம்மளுடைய பாடுகளின் பாதையில நம்ம கடந்து போகும் பொழுது, பாடுகளை நம்ம அந்த பாதையில இருக்கும் பொழுது, அது கர்த்தரால் கொடுக்கப்பட்டது இல்லை அப்படின்றத முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் அதிலிருந்து நம்மளை விடுவிப்பார், அவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும். மூன்றாவது, கர்த்தர் விடுவித்து நம்மை சாட்சியாய் எடுத்து பயன்படுத்துவார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா அந்த பாடுகளின் பாதையில நாம இருக்கும் பொழுதே கர்த்தர் நம்மள பயன்படுத்துவார். அதுல நாம மறந்துடவே கூடாது. பாடுகளின் பாதையில நான் இருக்கும் பொழுதே என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நான் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல கடந்து போகும் பொழுதே என்னை கொண்டு கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார் அப்படின்ற மன தெளிவு நமக்கு இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னொன்னு சொல்றேன், நீங்கள் அந்த பாடுகளின் பாதையில் இருக்கும் பொழுது அதனுடைய தீவிரம் உங்களை மேற்கொள்ளாது, அதனுடைய தீவிரம் உங்களை ஒன்றும் செய்யாது. அதை நீங்க எளிதா கடந்து போவீங்க, அதை நீங்க முறியடிப்பீங்க, நீங்க வெற்றி சிறப்பீங்க. இதுதான் பாடுகளை குறித்ததான ஒரு தெளிவான சிந்தனை உங்களுக்கு அந்த ஒரு அவுட்லைனா வேணும். அப்ப பாடுகளை எப்படி கையாள்றது அப்படின்றத பார்த்துட்டோம். இப்ப பாடுகளை எப்படி நம்ம வெற்றி சிறக்கிறது, எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது, எப்படி நம்ம இதுல இருந்து நம்ம ஜெயித்து வெளியே வர்றது, அதுதான் இன்னைக்கு இந்த இந்த வேத வசனங்களின் அடிப்படையில நாம பார்க்க போகிறோம். இங்க அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ரொம்ப சூப்பரா அவர் சொல்றாரு. அவருடைய பாடுகள் எப்படி வந்துச்சா, இங்க 2 காரியங்களை காண்பிக்கிறாரு. 1 14ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, சகோதரரில் சிலர் என் கட்டுகளினாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். இவருடைய பாடு, அந்த பாடுகளின் பாதையில இவர் போகும்போது இது நிமித்தமாய் வரும் நன்மைய காண்பிக்கிறார். இதனால என்ன நன்மை அப்படின்றத காண்பிக்கிறாரு. இப்ப நானு ஒரு பாடு படும் பொழுது, நான் ஒரு வேதனைக்குள்ளாக நான் போகும்பொழுது, எனக்கு ஒரு உபத்திரவம் வரும்பொழுது, என்னுடைய உபத்திரவம், நான் அனுபவிக்கிற உபத்திரவம்ன்றது என்னை வீழ்த்துகிறதற்காக அல்ல, நான் அதை ஜெயிக்கிறதற்காக என்னிடத்துல வருது. நான் அதை ஜெயிச்சு காமிக்கணும். எதுக்கு நான் ஜெயிச்சு காமிக்கணும், அதுக்கான அர்த்தங்கள் நிறைய நான் சொன்னேன். நிறைய காரியங்கள் இருக்கு. கர்த்தருடைய நாம மகிமைக்கு தான் அதை நம்ம ஜெயிக்கிறோம் ஃபர்ஸ்ட். 2வது, இந்த உலகம் சில நேரத்துல எப்படி அதுல இருந்து வெளியே வர்றதுன்ற ஐடியா இல்லாம இருக்கு. சில இதுல சில பிரச்சனைகள்ல இருந்து எப்படி வெளியே வர்றது, சில குடும்ப உறவு பிரச்சனையா இருக்கலாம், சில காரியங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம இருக்கலாம். நீங்க பாருங்களேன், நீங்க எல்லா குடும்ப உறவு பிரச்சனைகள், அது என்ன உறவு பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய வாழ்க்கையில நடக்கிற அதே காரியங்கள் தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வருடைய வாழ்க்கையிலும் வருது. ஆனா அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க, நாம அதை எப்படி ஹேண்டில் பண்றோம்ன்றதுதான் விஷயம் இருக்கு. அவங்க அதை ஹேண்டில் பண்ண தெரியாம என்ன பண்ணிடுறாங்க, சில நேரத்துல அந்த பிரச்சனைகளை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டே போறாங்க. ரொம்ப அதை ஒரு பெரிய ஒரு இதுல போய்கிட்டே இருக்கு. அது அந்த டிஸ்டன்ஸ், அந்த உறவுகளுக்கான டிஸ்டன்ஸே அதிகமாகிட்டே போகுது. ஆனா கிறிஸ்துவின் அன்பை கொண்டு நாம அதை எப்படி ஹேண்டில் பண்றோம், அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்றோம் அப்படின்றதுல அநேகருக்கு சாட்சியா இருப்போம்.
கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மத்தியில இப்படிப்பட்ட ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த குடும்ப உறவுன்ற அந்த உறவுல வர பிரச்சனைகள்ல, அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, குடும்பத்திற்குள்ளாக இருக்கிற, அது வந்து கணவன் மனைவிக்குள்ள உறவாக இருக்கலாம், இல்ல தகப்பனுக்கும் ஆஹ் பிள்ளைக்கும் உள்ள உறவா இருக்கலாம். இந்த எந்த உறவான கூட வச்சுக்கோங்களேன், மாமியார் மருமக சண்டை கூட வச்சுக்கோங்க. எதுவா இருந்தாலும் சரி, அதுல நாம எப்படி இந்த உலகத்திற்கு சாட்சியா இருக்கிறோம், நாம் எப்படி அதை ஹேண்டில் பண்றோம் அப்படின்றதுல தான் நம்ம அநேகருக்கு சாட்சியா இருக்கிறோம். அப்ப இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் படுற அவஸ்தை, நான் படுற உபத்திரவம் என்னை மேற்கொள்வதற்காக அல்ல, என்னை மூழ்கடிக்க அல்ல, இந்த பிரச்சனையில மாட்டி சிக்கி தவித்து நான் வந்து அழிஞ்சு போறதுக்காக இது வரல. இதை நான் ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு ஒரு முன்மாதிரியா இருக்கு. இது வந்து நடக்குது எப்ப, நான் சிறையிலிருந்து விடுதலையானதுக்கு அப்புறம் இப்படி கர்த்தர் வந்து விடுதலையாக்குவாரு அப்படின்ற நம்பிக்கையை அநேகர் பெற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, நான் சிறையில இருக்கும் பொழுதே இது நிமித்தமா அநேகரு ஒரு பெரிய நம்பிக்கையை பெற்றுக்கொள்றாங்க அப்படின்றத அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஆனா 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும், சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோட கூட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோடு கிறிஸ்துவை அறியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். அதாவது பொறாமையினால சில பேர் என்ன பண்றாங்களாம், ஊழியம் செய்யறாங்களாம். விரோதத்தினால ஊழியம் செய்யறாங்களாம். சுத்த மனது இல்லாம சில பேர் என்ன பண்றாங்களாம், ஊழியம் செய்யறாங்களாம். சிலர் என்ன பண்றாங்களாம், நல் மனதோடு கூட ஊழியம் செய்யறாங்களாம். இங்க அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்த பாடுகள்ன்றது 2 விதங்கள்ல வருது. ஒண்ணு, கிறிஸ்துவை அறியாதவர்களிடம் இருந்து ஒரு விதமான பாடுகள் வருது. இன்னொன்னு, கிறிஸ்துவை அறிந்தவர்களிடத்திலிருந்து ஒரு விதமான பாடுகள் வருது. நம்ம இந்த முதலாவது அதிகாரத்தை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போதே இதுக்கான காரணங்களை சொன்னேன். எப்படி அவர் வந்து பகைக்கப்பட்டாரு, ஏன் பகைக்கப்பட்டாரு அப்படின்றத சொன்னேன். ஏன்னா இந்த ரோமாபுரியில இருக்கிற திருச்சபையை அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து உருவாக்கல. எபேசு திருச்சபை, இந்த பிலிப்பு திருச்சபை எல்லாம் உருவாக்குன மாதிரி இந்த ரோம பட்டணத்தின் திருச்சபை இவர் உருவாக்கல. பெந்தகோஸ்தே நாளில் அவங்க வந்து கூடி வந்திருக்கும் பொழுது இந்த ரோம் அப்படின்ற தலைநகர், ரோமாபுரியின் அந்த தலைநகர்ல இருந்து, அந்த ரோம தேசத்தின் தலைநகராகிய ரோமாபுரியிலிருந்து வந்திருந்த அநேகரால அப்போஸ்தலனாகிய பேதுரு பண்ண பிரசங்கத்துல அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றாங்க. 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இதெல்லாம் நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். இப்படி ரட்சிக்கப்பட்டவங்க அவங்க ஊருக்கு போகும்போது சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, சபைகளை ஆரம்பிச்சாங்க. இது எங்க முதலாவது ஆரம்பிக்கப்படுதுன்னா சினகாக், அதாவது ஜெபாலயங்கள்ல தான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நடக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ஏதாவது புதிய ஒரு பட்டணத்துக்கு போனாருன்னா அந்த பட்டணத்துல போயிட்டு அந்த ஜெபாலயத்துல தான் அவர் வந்து முதலாவது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறார். எபிரேயர் நிருபத்துல கூட வாசிச்சீங்கன்னா அந்த அந்த காரியங்கள்லாம் பண்ணும்பொழுது நாளைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல அத்தேனே பட்டணத்துல ஏதென்ஸ்ல எப்படி வந்து ஜெபாலயத்துல அவர் தன் கிறிஸ்துவுக்காய் வைராக்கியமாய் அவர் செய்தார் அப்படின்றத நாளைக்கு நம்ம அதை தான் பார்க்க போறோம். அப்ப ஜெபாலயங்கள்ல தான் முதலாவது அவங்க என்ன பண்ணாங்க, இந்த சுவிசேஷத்தை அவங்க பிரசங்கிச்சாங்க. அங்க இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் ஆரம்பித்த சபை தான் இந்த ரோமாபுரி திருச்சபை. ஆனா ஒரு கட்டத்துல இவர் வந்து எல்லாரையும் எப்படி பண்றாருன்னா, இவருடைய அதாவது லைட் ஃபோக்கஸ் லைட்னு சொல்லுவாங்க. அதாவது சில பேர் வந்து நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஒரு 10 பேர் இருக்கிறாங்க பேசிட்டு இருக்காங்கன்னா ஒருத்தர் வந்து எல்லாரோட அட்டென்ஷனையும் வாங்கிடுவாரு. அவர் மேல வந்து அந்த லைம் லைட் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். எல்லாரோட அட்டென்ஷனும் அவர்கிட்ட வர மாதிரி பண்ணிடுவாரு. திடீர்னு அவர் வர வரைக்கும் எல்லாரும் அப்படியே அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, இது பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒருத்தர் உள்ள வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவரை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாரையும் கவர் பண்ணுவாரு, எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு பேசிடுவாரு, எல்லாரையும் அவரை பார்க்கிற மாதிரி செஞ்சிருப்பாரு. இது ஒரு கிருபை இருக்கு. சில நேரங்கள்ல சில பேர் வந்து அந்த மாதிரியான ஒரு தாளந்துகளை பெற்றிருக்கிறாங்க. இங்க இந்த மனுஷன் அப்படிப்பட்ட தாளந்து பெற்ற மனுஷன் தான். நீங்க நான் நிறைய மணி நேரத்துல படிக்கும் போது சிரிப்பா இருக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல ஆதி அப்போஸ்தலர்களை பத்தி எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா என்னைக்கு எந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் உள்ள வராரோ அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஃபுல்லுமே அவர் தான் வருவாரு. அவருடைய ஃபோக்கஸ் எல்லாம், அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தான் ஃபுல்லுமே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளே இருக்கும். மற்ற சீஷர்களை பத்தி ரொம்ப அதிகமா என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு ஃபோக்கஸ் ஆயிருக்காது. அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். இது வந்து சில நேரத்துல என்ன ஆயிருது, ஒரு பிரச்சனையாகவும் ஆயிருது ஊழியத்துல.
ரோமாபுரி திருச்சபையில இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையா மாறி அவன் தான் பெரிய ஆளா, நாங்களாம் பெரிய ஆள் இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு விரோதம் ஏற்பட்டுருது. இன்னொரு காரணம் என்னன்னா, உபதேச ரீதியான சில முரண்பாடுகள். இந்த ரோமாபுரியில இருந்த திருச்சபையில இருந்த யூதர்கள், நான் சொன்னேன்ல, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எதை ஃபாலோ பண்றதுன்னு தெரியல. அப்பதான் அது அந்த கிறிஸ்தவம்ன்ற அந்த இது வந்து ஃபவுண்டேஷன் ஆகி வந்துகிட்டு இருக்கு. எதை ஃபாலோ பண்றது? இப்ப யூத மதத்துல இருந்த அந்த காரியங்கள் எல்லாம் வச்சு நான் ஃபாலோ பண்ணணுமா, இல்ல வந்து நான் ஒரு புதிய மார்க்கத்துக்குள்ள போகணுமான்ற ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருந்துட்டே இருந்துச்சு. உதாரணத்துக்கு விருத்த சேதனம் பண்ணணுமா, இப்ப வேற இனத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. இப்ப யூதர்கள்லாம் பிரச்சனை இல்ல. அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தின் முறைமைகளை அவங்க அது வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்ப கலாத்தியா, எபேசு, ரோமாபுரியில இருக்கிற மக்கள் இவங்க ரட்சிக்கப்படும் போது இவங்க யூதருடைய முறைமைகளை ஃபாலோ பண்ணணுமா வேணாமா அப்படின்றதுல ஒரு பெரிய டிபேட் நடந்துட்டு இருந்துச்சு. அது ரொம்ப தெளிவா ரோமர்கள் எழுதின நிருபத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்கள கண்டிச்சு, சில நேரங்கள்ல புத்தி சொல்லி அறிவுரை செய்து அவங்கள பக்காவா அவங்கள தெளிவுபடுத்துறாரு. அதனாலே சில நேரத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்கு. அப்ப 2 விதமான பிரச்சனை. ஒண்ணு, ஏற்றுக்கொள்ளாதவங்களால, கிறிஸ்துவை கொள்ளாதவர்களால, ரட்சிக்கப்படாதவர்களால வர உபத்திரவம். இன்னொன்னு, ரட்சிக்கப்பட்டவர்களால வர உபத்திரவம். இது நம்ம வாழ்க்கையில கூட ரொம்ப ரிலவெண்ட் ஆகும். ஒண்ணு, யாருன்னே தெரியாதவன் நம்மளுக்கு டைரக்டா விரோதி அப்படின்ட்டு தெரியும். டைரக்டா நம்மள எதிர்க்கிறவன், அதாவது விரோதி மீன்ஸ் யாரும் நம்ம அப்படி நினைக்கிறது கிடையாது. யாரும் நம்ம அப்படிப்பட்ட கண்ணோட்டத்துல நம்ம பார்க்க கூடாது. அவங்களுக்குள்ளாக அவன் சில நேரத்துல வந்து சில விஷயங்களை நம்மள தவறா புரிஞ்சுட்டு அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி டைரக்டா நம்மளுக்கு முன்னாடி நின்றுவாங்க, நம்மளுக்கு எதிராக நின்றுவாங்க, நமக்கு எதிராக பேசிடுவாங்க. சில சில கேரக்டர் பாத்தீங்கன்னா நம்ம கூடவே இருக்கும். எப்ப என்ன செய்யுனே தெரியாது. நான் அதெல்லாம் பயங்கரமா அனுபவிச்சிருக்கேன். என் கூடவே இருந்துகிட்டு என்னை பத்தியே எல்லாருக்கும் சொல்ற ஆளு நிறைய இருந்துச்சு. இந்த மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கும் போது கூட இந்த 2 ப்ராப்ளம் எனக்கு. ஒண்ணு, ஆரம்பிக்க கூடாதுன்றதுல மற்றவர்கள் செய்த ப்ராப்ளம் அது ஈஸியா என்னால ஓவர் கம் பண்ண முடிஞ்சுச்சு. ஆனா கூடவே அது வரைக்கும் கூடவே இருந்து ஊழியம் பண்ண ஆளுங்க பண்ண கொடைச்சல் இருக்குல்ல, அத நான் ஓவர் கம் பண்ணி அவங்க பண்ண பிரச்சனைகளை அத சரி செஞ்சு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் நாளாச்சு. அந்த அளவுக்கு, ஏன்னா இவங்க கொடுத்த பிரச்சனையில மத்தவங்களே விட்டுட்டாங்க. அவங்களுக்குள்ளே என்னடா அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அப்படின்ற ஒரு அளவுக்கு போயிருச்சு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுல 2 விதங்கள்லயும் இது மாதிரியான உபத்திரவம் இருந்துச்சு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம அனுபவிச்சிருக்கலாம். கூடவே இருந்தவங்களே என்ன பண்ணுவாங்க, சில நேரத்துல நமக்கு விரோதமா செயல்பட்டுருவாங்க. நமக்கு எதிராக அவங்க செஞ்சிருவாங்க. சில நேரத்துல டைரக்டா ஆப்போசிட்ல டைரக்டா நமக்கு எதிரடியா சில பேர் இருப்பாங்க. இங்க அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் இதே மாதிரியான சூழ்நிலைகள் தான் வந்திருக்கு. ஆனா இங்க இதுல பாத்தீங்கன்னா சிலர் என்ன பண்றாங்கன்னா, பொறாமை செஞ்சு ஊழியம் செய்யறாங்களாம். அவன் பாரு, அவன் தான் இது செய்வானா, அவன் தான் வந்து நிருபங்கள் எழுதுவானா, அவன் தான் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பானா, நான் செய்யறேன் பார், அவன் ஒண்ணு செஞ்சா நான் இன்னொன்னு செய்யறேன் பார் அப்படின்ட்டு சில பேர் செய்யறாங்களாம். சில பேர் விரோதிச்சு செய்யறாங்களாம், பகைச்சு செய்யறாங்களாம். சிலர் சுத்தமானதோட செய்யாம, நல்ல ஒரு மனதோடு கூட செய்யாம என்ன பண்ணுவாங்க, சில நேரத்துல செய்வாங்க. இந்த கிராம ஊழியர்களுக்கு எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு அதை பத்தியான சில காரியங்கள்லாம் இருக்கும். அதை நான் அப்புறம் அது நிறைய காரியங்கள் சொல்றேன், அது அப்புறம் சொல்றேன் தனியா. இங்க நம்ம டைரக்டா நம்ம பேச முடியாது சில இதுல. ஏன்னா அது கூட இருந்தவங்க தான், ரொம்ப தெரிஞ்சவங்க தான், அது வரைக்கும் நல்லா பழகினவங்க தான். ஆனா நம்ம ஒரு இடத்துல புதுசா அது வரைக்கும் யாரும் செய்யாத இடத்துல நம்ம போய் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறோம், யாரும் செய்யாத இடத்துல போய் நம்ம போய் பண்றோம். அந்த இடத்துல சுவிசேஷம் அறிவிக்க நம்ம முயற்சி எடுக்கிறோம்னா அது சேட்டுன்னு விட மாட்டாங்க. கூடவே வந்து கொடசல் கொடுத்துட்டு நம்மளையும் கெடுத்துட்டுவாங்க. அவங்களும் என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. நம்ம போய் நம்ம நின்று நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு பக்குவமா நம்ம போய் ஆரம்பிச்சா கூடவே வந்து அவங்க ஏதாவது பண்ணிட்டு போறாங்க. இது எல்லாமே நம்ம ஒரு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமா தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதுக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எதுக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம்? இதனால எனக்கு என்ன லாபம் இருக்குது? இதனால போய் தெரு பிரசங்கங்களை செய்வதனாலயோ, இல்ல வந்து கிராமங்கள்ல போயிட்டு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ அறிவிக்கிறதுனாலயோ எனக்கு என்ன, இந்த எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி இத்தனை ஜனங்களை புடிச்சு கொடுத்தா ஏதாவது காசு வருதுன்னு ஏதாவது இருக்குதா? அப்படிலாம் கிடையாது. ஒண்ணே ஒண்ணு, ஆத்துமா பாரம். அந்த ஆத்துமா அழிஞ்சு போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது. அவன் நித்தியம்னு ஒண்ணு இருக்குது, அங்க போனோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு நல்வழியில அவன் வாழணும். நல்ல ஒரு ஒழுக்க நெறி முறைகள்ல அவன் வாழணும். ஆண்டவருக்கு பிரியமா வாழணும். அவனை கர்த்தர் நேசிக்கிறாருன்றதை அவனுக்கு அறிவிக்கணும்ல. அவனுக்காகவும் ரத்தம் சிந்திருக்கிறாருன்றதை அவனுக்கு அறிவிக்கணும். இந்த ஒரு நோக்கத்தோட தான் நம்ம இந்த ஊழியங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
அதுக்கே அதை கெடுக்கிறதுக்குனே சில கேரக்டர்ஸ் இருக்கதான் செய்யுது. எப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே ஆதி திருச்சபை நாட்கள்ல இருந்தே இருக்குது. இங்க அப்படிதான் செய்யறாங்க. ஆனா இங்க அவருடைய ரெஸ்பான்ஸ் என்ன? அதுலதான் எனக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம். ஒரு மனுஷனால எப்படி இப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்ஸ செய்ய முடியுது? இப்ப நமக்கு நம்முடைய ஊழியத்துல அப்படிப்பட்ட இடைஞ்சல் வரும்போது நான் அமைதியா விட்டுட்டேன். அதை பத்தி நான் ரொம்ப கேர் பண்ணிக்கவே இல்ல. வாடி என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்ட்டு நானு விட்டுட்டேன். ஆனா இங்க இவரு அப்படி விட்டாலும் பரவாயில்ல. அதை ஏற்றுக்கொள்ள முடியுது. ஏன்னா நான் அதை செஞ்சதுனால என்னால அதை ஏற்றுக்கொள்ள முடியுது. இவர் என்ன பண்ணாரா? சந்தோஷப்படுறாரு. அது என்னால எப்படி இது செய்ய முடியுது அப்படின்ட்டு அந்த அளவுக்கு நம்ம வளரணும். நம்ம எந்த அளவுக்கு குறைவுள்ளவர்களா இருக்கணும்ன்றதை இந்த நிருபங்கள் காட்டி கொடுக்குதுல. வேதவசனம் என்ன பண்ணுது? நம்ம ஒரு பெர்ஃபெக்ட் மேனை நமக்கு முன்னாடி காமிச்சு, நம்ம ஒரு கண்ணாடிய மாதிரி காமிச்சு, நீ இந்த லெவல்ல இருந்திருக்கணும். ஆனா நீ இல்லப்பா. இந்த லெவல்ல நீ மாறு அப்படின்னு நம்ம காமிக்கிறது தானே வேதம். அதான் வேதம் நம்மள ஒரு கண்ணாடியில முகத்தை பார்க்கிறது போல நம்முடைய ஆத்மாவை உள்ளான மனிதன் எவ்வளவு பலப்பட்டு இருக்கிறான் அப்படின்றத நமக்கு பரிசுத்த வேதாகம் நமக்கு காமிச்சு கொடுக்குது. அப்ப இந்த 18ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், ஆதலால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். இதுதான் ரொம்ப பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏதோ பண்ணிட்டு போறான் போ அப்படின்னு கூட விடல. அதாவது சிலர் என்ன பண்ணுவாங்க, இவர் உபத்திரவத்தோட இன்னும் கொஞ்சம் உபத்திரவத்தை கூட்ட நினைச்சே ஊழியம் பண்றாங்களாம். இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கணுன்றதுக்காகவே என்ன பண்றாங்களாம், அங்க ஊழியம் பண்றாங்களாம். ஆனா இவர் என்ன சொல்றாரு? சந்தோஷப்படுவேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன், சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன், இன்னுமே இன்னும் 1000 விஷயம் செஞ்சுக்கோ, நான் சந்தோஷம் தான் படுவேன் அப்படின்ட்டு சொல்றாரு. சரி, இப்ப இந்த உபத்திரவத்தை எப்படி ஒரு மேற்கொண்டார்? இப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு ரோமாபுரியில வீட்டு சிறையில இருக்கிறாரு. இந்த சிறையில இருந்துதான் இதெல்லாம் இந்த நிருபங்கள்லாம் எழுதுறாரு. இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாங்க? ரிலீஸ் பண்ணிட்டாங்க. திரும்பியும் அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் அரெஸ்ட் பண்ணி தான் அவர் நம்ம பார்த்தோம்ல ஒரு குகையில ரோமாபுரி பட்டணத்தின் ஒதுக்குப்புறமான ஒரு குகையில கொண்டு போய் வைக்கிறாங்க. அங்க ஏன் வச்சாங்கனாலே அடுத்தது மரண தண்டனை தான். அங்க எழுதுனதுதான் 2 தீமோத்தேயு நிருபம். அங்க அந்த நிருபத்தை எழுதுறாரு. அந்த சிறையில அந்த நிருபத்தை எழுதுறாரு. ஆனா இந்த நிருபத்தை எழுதி முடிச்சா அவரை ரிலீஸ் தான் பண்றாங்க. வெளியே வந்துடுறாரு. இப்ப நாம நம்முடைய பாடுகளில் இருந்து எப்படி நாம வெளியே வர்றது, எப்படி நாம ஓவர் கம் பண்றது அப்படின்றத இங்க அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகளின் அடிப்படையில நாம சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். 19ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் உதவினாலும் எனக்கு இரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சை, நம்பிக்கை அப்படிதான் முடியும். அப்ப நான் அறிவேன். ஃபர்ஸ்ட் எப்படி இந்த 19ஆம் வசனம் முடியும் சொல்றாரு, நான் அறிவேன். 20ஆம் வசனம் முடியும் போது அப்படிதான் முடியும். நீங்க உங்க பிரச்சனைய நீங்க அனுபவிக்கும் பொழுது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இதுல இருந்து நான் ஜெயிப்பேன், இதுல இருந்து நான் வெளியே வருவேன் அப்படின்றத நீங்க அறிக்கை செய்யறதுல நீங்க உறுதியா இருக்கணும். அறிக்கை செய்யறதுன்னா அந்த மந்திரம் போடுற மாதிரி கிடையாது. சிலதுல வாயின் அறிக்கையை பத்தி நம்ம நாவின் அறிக்கையை பத்தி பேசணும்னா உள்ள பயம் இருக்கும், உள்ள பெரிய கலக்கம் இருக்கும், உள்ள பாத்தீங்கன்னா அந்த பெரிய இருக்கும். ஆனா சொல்லிட்டோம்ன்றதுனால நான் சுகமானேன் அப்படின்றத ஒரு 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 எப்படி சொல்றது, அது அர்த்தமுள்ள விதத்துல இல்லாம ஒரு விதத்துல அதை செய்யறதா இருக்கு. நாவின் அறிக்கைன்றது சும்மா அப்படியே வாயில அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. உள்ளான விதத்துல நாம உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு, ஆமா இது இப்படிதான் நடக்கும்ன்றத அப்பயா அதை ஒத்துக்கிட்டு நாம அறிக்கை செய்யறது. என்னங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அது வரைக்கும் நாவின் அறிக்கை செய்யறேன்ட்டு பாசிட்டிவா பேசிட்டு, என்னங்க இப்படி ஆச்சுன்னா, ஆமாங்க இப்படிதாங்க பெரிய பிரச்சனை ஆயிப்போச்சு, என்ன ஆகுமோ தெரியலன்ட்டு போட்டு புலம்ப கூடாது. எங்க நம்முடைய அறிக்கை இருக்கணும்? யாராவது என்னங்க இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டா, பரவாயில்ல இப்படிதான் இருக்கு, ஆனா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுல இருந்து கர்த்தர் என்னை விடுவிப்பார்ன்றத நீங்க தைரியமா அறிவிக்கணும். முதலாவது அறிவிக்கணும்னா முதலாவது நீங்க அதுல கிளியரா இருக்கணும். இங்க பாருங்க எந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு 19ஆம் வசனத்துல, ரட்சிப்பாய் முடியும்ட்டு எனக்கு தெரியும், நான் அறிவேன், அது அப்படிதான் நடக்கும். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன சொல்ற, 20ஆம் வசனத்தை முடியும் போது,
அப்படிதான் முடியும். இதோட ரிசல்ட் என்ன அப்படின்றது தெரியுது. நான் சொல்லிருக்கேன், கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு ரீப்ளே பாக்குற மாதிரி, லைவ் மேட்ச் பாக்குற மாதிரி கிடையாது. லைவ் மேட்ச்ல பதட்டம் இருக்கும். ஐயோ, இன்னும் 10 பால்ல 40 ரன் அடிக்கணுமே, எப்படி அடிக்க போறான் அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்கும். ஆனா இதே அடிச்சு முடிச்சு எல்லாம் கிளியரா முடிச்சதுக்கு அப்புறம் ரீப்ளே பாருங்க, 10 பால்ல அடுத்த பால்ல விக்கெட் விழுந்தா கூட அட ஈஸியா மேட்ச் முடிஞ்சிச்சுப்பா, நம்ம தான்ப்பா ஜெயிச்சோன்ற ரிசல்ட் தெரிஞ்சிருச்சுன்னா எப்படி பார்ப்போம் நம்ம? அப்படியே அப்படியே முனியில உட்காந்துக்கிட்டு அப்படியே ரொம்ப பதட்டமா பார்ப்போமா? அப்படிலாம் பார்க்க மாட்டோம். ஏன்னா ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ரிசல்ட் தெரிஞ்சதுனால அப்படி நம்ம ஒரு ரிலாக்ஸா தான் நம்ம பார்ப்போம். இப்ப ரிசல்ட் எங்க தெரிஞ்சுச்சு நமக்கு? நம்மளுடைய ரிசல்ட் எங்க தெரிஞ்சுச்சுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அவர் மரிக்கும் பொழுதே நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. எல்லாம் முடிந்தது அவர்னு அப்படின்னு அங்க சொல்லும்போது, என்ன முடிஞ்சுச்சுன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. நாம நம்முடைய டெஸ்டினேஷன் எதுன்னு தெரிஞ்சிருச்சு. எதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம்னு தெரியுது. நம்மளை கர்த்தர் எந்த நிலையில வைப்பார்ன்னு தெரியுது. அப்ப இந்த வாழ்க்கையில நடக்கிற சில பிரச்சனைகளை, சில காரியங்களை நாம சந்திக்கும் பொழுது, நிச்சயமா அத கண்டிப்பா கர்த்தர் மாற்றுவார்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கணும். அப்ப மைண்ட் செட் எப்படி இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மைண்ட் செட், அந்த மைண்ட் செட் தான் நம்ம கத்துக்கணும். சந்தோஷமா இருக்கிறாரு. பாடுகள்ல அவரு சந்தோஷமா இருக்கிறாரு. ஏன்? இது கர்த்தரால் வந்தது கிடையாது. பொல்லாதனால இது வந்துச்சு. இதனால அநேகருக்கு நன்மை உண்டாகும். இந்த பாதையில நான் இருக்கும்போதே கர்த்தர் என்னை கொண்டு நிறைய நன்மைகளை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறாரு. இன்னொன்னு, இந்த பாடுகளை கர்த்தர் எனக்கு விளக்கவும் வல்லவரா இருக்கிறாரு. இதை அவர் சரி செய்யவும் அவர் வல்லவரா இருக்கிறாரு அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, அவருக்கு ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதான் 19ஆம் வசனமும் 20ஆம் வசனமும் ரொம்ப தெளிவா ரிசல்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. எப்படி முடியும்? இந்த பிரச்சனையில நான் சிக்கி அப்படியே அடிச்சுட்டு போறேனா, இல்ல அதை நான் மேற்கொள்ள போறேனா அப்படின்ற ரிசல்ட் தெரியுது. அதனாலதான் இந்த சந்தோஷம் வருது. இதை ஃபர்ஸ்ட் நான் தெரிஞ்சுக்கணும். இப்ப எப்படி இதை ஓவர் கம் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 விஷயங்களை இங்க சொல்றாரு. 19ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, அந்த பிலிப்பு பட்டணத்தின் சபையாரை பார்த்து சொல்றாரு, உங்கள் வேண்டுதலினாலும் எனக்கு அந்த ரிசல்ட் கிடைச்சிச்சு. ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, உங்க ஜெபத்தினாலதான் நடந்துச்சு. உங்க ஜெபத்தினாலதான் நடந்துச்சு. 2வது, இயேசு கிறிஸ்துவின் ஆவியினுடைய உதவினாலதான் நடந்துச்சு. அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய உதவினாலதான் அது நடந்துச்சு அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்றாரு. 3வது, 20ஆம் வசனம், எப்பொழுதும் போல இப்பொழுதும். அதாவது நம்ம இதுவரைக்கும் அநேக பாதைகள்ல நம்ம போய்கிட்டு இருப்போம். அநேக பிரச்சனைகளுக்குள்ள நம்ம போய்கிட்டு இருப்போம். ஆனா நீங்க கொஞ்சம் பேக்வர்ட் பாத்தீங்க வச்சுக்கலாம், கொஞ்சம் உங்க வாழ்க்கையை பின்ன நோக்கி பாத்தீங்கன்னா, நீங்க இதே மாதிரி அநேக பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, அநேக போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க. ஆனா அதுல எல்லாம் ஜெயித்து வந்ததுக்கு அப்புறம் இதுல எப்படி நம்ம மூழ்கி போவோம், இதுல எப்படி நம்ம விழுந்து போவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் யோர்தானுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய இதுதான். எரியோக்கு வரும்போது அது ஒரு பெரிய தடை தான். யோர்தான் ஒரு பெரிய தடை, எரியோக்கு தடை. ஆனா இவங்க ஆல்ரெடி எதை கடந்து வந்திருக்காங்க? செங்கடல்ல கடந்து வந்திருக்காங்க. இப்ப ஒண்ணு செய்யணும், ஒரு மலையை தாண்டணும், ஒரு பெரிய மதிலை தாண்டணும், ஒரு பெரிய ஒரு மரண நதியை தாண்டணும் அப்படின்னா இங்க கடலை தாண்டி வந்தாங்க. அதை யோசிக்கணும். இதுலயே இப்ப நம்ம அழியணும்ன்றது அப்படிதான் முடியும்னு நினைச்சா அங்கேயே முடிஞ்சிருக்குமே நம்ம கதை. இவ்வளவு தூரம் வரணும்னு அவசியமே கிடையாது. நான் எப்போதும் அப்படிதான் யோசிப்பேன். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, அடிச்சுட்டு போற அளவுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட நான் யோசிப்பேன், எனக்கு கர்த்தர் எப்படிலாம் நன்மை செஞ்சாரு, எந்த இடத்துல எல்லாம் ஜீவனை பாதுகாத்தாரு, எப்படிலாம் ஜீவனை பாதுகாத்தாருன்னு யோசிப்பேன். பயங்கரமான விதங்கள்ல அநேக இடங்கள்ல கடவுள் ஜீவனை பாதுகாத்து இருக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது இதை செய்ய மாட்டாரா அப்படின்ற விஷயங்கள் என் மனதுக்குள்ள வரும்போதே அந்த பயங்கள் என்ன பண்ணிடுது, ஆட்டோமேட்டிக்கா ஓடிடுது. அப்ப இங்க இவர் அதான் சொல்றாரு, எப்பொழுதும் போல இப்பொழுதும். எனக்கு இது வரைக்கும் நான் நிறைய பிரச்சனைகளை பார்த்திருக்கேன், அநேக காரியங்களை அனுபவிச்சிருக்கேன். அவர் என்னென்ன காரியங்களை அனுபவிச்சார்ன்றதை நான் நிறைய முறை சொல்லிட்டேன். திருப்பி நான் உங்களுக்கு சொல்லணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கே அது மனப்பாடமாவே தெரிஞ்சிருக்கும். அவர் வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்களை, எப்படிப்பட்ட பாடுகளை பட்டார், அதுல எப்படி எல்லாம் தப்பிச்சு வந்தாருன்றது. அதெல்லாம் காப்பாத்தின தேவன் இதுல விட்டுருவாரா? விடமாட்டாரு. நிச்சயமா காப்பாத்துவார் அப்படின்ற விசுவாசம். அப்ப 1 ஜெபம், 2வது பரிசுத்த ஆவியானோட உதவி, 3வது ஹிஸ்டரி. நம்முடைய ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட். என் வாழ்க்கையில கர்த்தர் இது வரைக்கும் எப்படி எல்லாம் நன்மை செய்தாருன்னு யோசிச்சாலே இனிமே எப்படி செய்வார்ன்ற விசுவாசம் வந்துடும். அப்படியே உங்களுக்கு அதை யோசிக்க தோணலையா? வசனத்தை பாத்துருங்க, பரிசுத்த வேதாகமத்தை பாத்துருங்க,
அங்க அங்க இருக்கிற நபர்களை கர்த்தர் எப்படி நடத்தினாருன்றதை பார்த்துருங்க. அதை பார்த்தீங்கன்னா இப்ப ஈஸியா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஓவர் கம் பண்ணுவீங்க அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. சரி, இப்ப இந்த 3 காரியங்களை மட்டும் நம்ம கடகடன்னு பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். ஃபர்ஸ்ட், நம்முடைய பாடுகள்ல இருந்து நம்ம வெற்றியை பெற, நம்ம வெளியே வர, வெற்றி பெற முதலாவது தேவை ஜெபம். நீங்க பழைய ஏற்பாட்டின் கால நாட்கள்ல பாத்தீங்கன்னா, பெலிஸ்தியருக்கும் இஸ்ரேலர்களுக்கும் ஒரு சண்டை இருந்துகிட்டே இருக்கு. இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அது பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரேலர்களுக்கும் சண்டை நடந்துட்டு. சவுல் ராஜாவா இருந்த நேரத்துல வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு. டைம்ல எல்லாம் அந்த வசனத்தை எல்லாம் வாசிச்சு தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண நினைச்சேன். ஆனாலும் நம்ம நிறைய பார்க்கணும், அதனால அதை நான் விட்டுறேன். நீங்க வீட்டுல போய் படிங்க. சவுல் ராஜாவா இருந்த நேரத்துல இந்த பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணாங்களாம், அந்த இஸ்ரேலர் ஜனங்கள், அந்த ராணுவம் ஆயுதங்களை செய்யறதுக்கு இவங்க டிவேட் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க ஆயுதங்கள் செய்ய விடாம இவங்க என்ன பண்ணாங்களாம், டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் ஜனங்க கையில ஆயுதமே இருக்கக்கூடாதுன்றத அந்த மோட்டிவ் வச்சுக்கிட்டு அவங்க கையில ஆயுதம் இல்லாதபடிக்கு இந்த பெலிஸ்தியர்கள் பார்த்துக்கிட்டாங்களாம். ஒரு கட்டத்துல யுத்தம் வந்த உடனே சவுல் கையிலையும் அவருடைய மகன் யோனாதான் கையில மட்டும்தான் ஆயுதம் இருக்கு. மத்த யார்ட்டுமே ஆயுதம் இல்லை. பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரேலர்களுக்கும் சண்டை வந்தோடனே சவுலின் இடத்துலயும் அவருடைய மகனாகிய யோனத்தான் இடத்துல மாத்திரம்தான் ஆயுதம் இருக்கு, வேற யார்ட்டுமே ஆயுதம் இல்லை. இது அப்படியே அந்த அந்த ஸ்டோரி அப்படியே இருக்கட்டும். இப்ப நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு வருவோம், நம்ம நாட்களுக்கு வருவோம். நம்முடைய பிரச்சனை நேரத்துல பிசாசம் பண்ற விஷயம் என்ன தெரியுமா, நம்மள ஜெபம் பண்ணாம விடுறது. நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம ஸ்கிப் பண்றது ஜெபத்தை தான். அது யாரா இருந்தாலும் சரி, அது செய்யக்கூடாது. ஆனா நம்ம செய்யறதை தான் செய்யறோம். ஃபர்ஸ்ட் எதுக்கு நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு, நமக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் வந்துருது இல்ல, ஏன் ஜெபம் பண்ணிக்கிட்டு, இவ்வளவு ஜெபம் பண்ணேன், என்ன எனக்கு நல்லது நடந்துச்சு, இப்படிலாம் ஒரு தாட்ஸ் நமக்குள்ளாக வருது. நமக்குள்ள வரலன்னா கூட எவனாச்சும் ஒருத்தன் இப்படி பேசி நம்மள அப்படிப்பட்ட விஷயங்களை யோசிக்க வச்சிடறோம். நீங்க உங்க பிரச்சனையை சந்திச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது ஜெபம். ஃபர்ஸ்ட் உங்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்க தரித்துக் கொள்ளணும். நீங்க எபேசியர்கள் நிருபத்தை வாசிக்கலாம். இது கண்டிப்பா வாசிக்கணும். எபேசியர்கள் நிருபத்துல 6ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். நீங்க ஃபுல் எக்யூப்டா இருக்கணும். இது உங்களுடைய ஜெபத்தினாலையும் நீங்க கர்த்தரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தினாலையும் மாத்திரம்தான் இது நடக்கும், இது சாத்தியப்படும். அப்படியே 12ஆம் வசனம் வாசிங்க. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துணைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், எவனாச்சும் ஒரு மனுஷன் நமக்கு எதிராக வரும்பொழுது அவன் தான் பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கிறோம். அவனை நம்ம ஓவரா அவனை எதிர்க்கிறோம். சில நேரத்துல, ஏன் ஆண்டவரை இப்படிப்பட்ட நபர்களோடு எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் ஏற்பட செய்தீர்ன்ட்டு நம்ம அந்த பர்டிகுலர் பர்சனை தான் நம்ம என்ன பண்றோம், டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பேசிட்டான், இவன் இதை நடந்துட்டான், இவன் அப்படி பண்ணிட்டான் அப்படின்ட்டு. ஆனா அதை செய்ய வச்ச ஆள் யாரு, பிசாசன். பாவம், அவங்களுக்கே சில நேரத்துல தெரியாது. அவங்களே என்ன பண்ணிடுறாங்க, சில நேரத்துல தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாம செஞ்சிடுறாங்க. அப்ப நம்ம டார்கெட் அந்த ஆள் கிடையாது, பர்சன் கிடையாது. அதான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் கிடையாது நம்மளுடைய டார்கெட். இதை செய்ய வச்சவன் யாரு, நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறவன் யாரு, நம்மளுடைய முன்னேற்றத்தை விரும்பாதவன் யாரு, நம்ம வளர்ச்சியை விரும்பாதவன் யாரு அப்படின்னா அது பிசாசானவன் தான். சரியா? பக்கத்து வீட்டுக்காரனும் எதிர்த்து வீட்டுக்காரனும் நமக்கு தெரிஞ்சவனோ இவங்க கிடையாது. நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்க கூடாது. நம்ம சில இதுல அப்படித்தான் நினைச்சிடுறோம். சில இதுல இவனுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை, கூட படிக்கிற பசங்களை பார்த்து இவன் நம்ம நல்ல மார்க் வாங்குறது இவனுக்கு பிடிக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. சில இதுல அறியாமையினால என்ன பண்றாங்க, சில இதுல சில காரியங்களை செஞ்சிடறாங்க. ஆனா செய்ய வச்சது யாரு, வேற ஒரு ஆளு. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். இப்ப பாருங்க 13ஆம் வசனம். ஆகையால் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு, தீங்கு நாள்ல திராணி உள்ளவர்களாகும்படிக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ப என்ன சொல்றாரு, இப்ப நீங்க அப்படியே தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா, சத்தியம் எனும் கச்சை. அதை நான் சிம்பிளா சொல்றேன். இதை எக்ஸ்பிளைன் பண்ணா இது ஒரு தனி
ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி செய்தி இருக்கு. சத்தியம் என்னும் கச்சைனா என்ன அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு செய்தி இருக்கு. நான் ஜஸ்ட் சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி மட்டும் நான் கொடுத்துறேன். நம்ம வந்து பிரச்சனைகளை ஓவர் கம் பண்றதுக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் கர்த்தரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தின் மூலமாய், ஏன்னா ஜெபம் என்ன பண்ணுது, கர்த்தரோடு கூட ஐக்கியத்தை ஏற்படுத்துது. கர்த்தரோட ஐக்கியம்ன்றது நமக்கு இந்த சர்வாயுத வர்க்கத்தை நமக்கு கொடுக்குது. கொடுக்கும்பொழுது நம்முடைய பாடுகளை நம்ம என்ன பண்றோம், ஓவர் கம் பண்றோம். இல்லைன்னா இந்த சவுல் யோனத்தான் கையில மாத்திரம் ஆயுதம் இருந்து மத்த யார்ட்டையுமே ஆயுதம் இல்லாத மாதிரி நம்ம சில நேரத்துல ஆயுதமே இல்லாம மாட்டிக்கிறோம். பிரச்சனை நேரத்துல நம்ம போட்டு பொழகுது நம்ம அதுல விழுந்து போயிடுறோம். நம்ம அதுல சிக்கி சிக்கி மாட்டிக்கிறோம். அதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சுக்கணுமா. ஃபர்ஸ்ட் என்ன, சத்தியம் என்னும் கச்சை. கச்சை என்னன்னா பெல்ட். இது வந்து ரோம போர் வீரர்களுடைய அந்த ஒரு இமேஜை நான் காமிக்கிறேன். அந்த ரோம போர் வீரர்களுடைய இமேஜை வச்சுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதுறாரு. அவங்க இடத்துல இருக்கிற பட்டயமா இருந்தாலும் சரி, அவங்களுடைய அந்த மார்க்கவசமா இருந்தாலும் சரி, கேடயமா இருந்தாலும் சரி, தலைச்சீராவாக இருந்தாலும் சரி, பாதரட்சியாக இருந்தாலும் சரி, இதுல இருக்கிற எல்லாத்தையும் உடம்போடு கூட இணைத்து வைக்கிறது எதுனான்னு கேட்டா அந்த பெல்ட். அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லைட் வெயிட், ஆனா ரொம்ப வலிமையான ஒரு பெல்ட். அந்த பெல்ட்டை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது என்ன பண்ணும், எல்லா ஆயுதங்களையும் அவரோடு கூட இணைந்து இருக்க செய்து தேவையான நேரத்துல அதை எடுத்து பயன்படுத்துகிறதுக்கு இந்த சத்தியம், இந்த கச்சை பயன்படுத்துது. அப்ப நம்மளுடைய விசுவாசமா இருந்தாலும் சரி, நமக்கு கர்த்தர் கொடுத்த நீதியாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ரட்சிப்பாக தலைசீராவாக இருந்தாலும் சரி, இவைகளெல்லாம் அதோட வேலையை அதை செய்யணும் அப்படின்னா அது முதல்ல நம்ம கூட இருக்கணும். அப்படி நம்ம கூட இருக்க வைக்கிறது சத்தியம், வேத வசனத்தினுடைய உபதேசங்கள் தான். அதனாலதான் உபதேசத்துக்கு ரொம்ப நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். எதுக்கு நான் உபதேசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்ப ஞாயிற்றுக்கிழமைகள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான டாக்டரின்ஸ்குள்ள ஏன் போறேன் அப்படின்னா இதனாலதான். இதுதான் உங்களை என்ன பண்ணும், ஸ்ட்ரென்தன் பண்ணும். உங்கள்ட்ட இருக்கிற விசுவாசத்தை உங்கள்கிட்ட வச்சுக்கோ. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த நீதிய உங்களோடு கூட இணைந்து இருக்க செய்யும். உங்களுடைய ரட்சிப்பாகிய தலைசீராவை உங்களோடு கூட நிலைநிற்க செய்யும். உங்களுடைய ஆவியின் பட்டயத்தை நீங்க எடுத்து பயன்படுத்துகிறதுக்கு இது என்ன பண்ணும், உதவி செய்யும். இப்படி உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றையும் உங்களோடு கூட இருக்க செய்யறது இந்த சத்தியம் தான். அதனாலதான் இந்த சத்தியம்னும் கச்சை. ரெண்டாவது நீதி எனும் மார்க்கவசம். இது என்ன பண்ணுது, ஆண்டவர் நமக்கு கொடுத்த நீதி நம்மளை பிசாசானவன் ஏயும். இப்போ ஒரு மார்க்கவசம் என்ன பண்ணுது, ஈட்டியோ அம்போ இதயத்தை தாக்காதபடிக்கு பாதுகாக்குது. அதுதான் அதோட மெயின் வேலை. அதுதான். இப்ப கர்த்தர் நமக்கு கொடுத்த நீதி எதுக்குறான்னு கேட்டா, நீ என்ன வேணா தப்பு செஞ்சுக்கோ, நான் உன்னை நீதிமானாக்கிட்டேன்றதுக்காக கிடையாது. கிருபை அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. கிருபைன்றது நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். கிருபைன்றது நீ என்ன தவறுனா செஞ்சுக்கோ, நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்றதுக்கு பேர் கிருபை கிடையாது. கிருபைனா உன்னை தவறு செய்யாம காக்குறது தான் கிருபை. என்பா இப்படி போயிடாதப்பா, அங்க பள்ளம் இருக்கு, அதுல விழுந்துடாதன்னு சொல்றதுதான் கிருபை. நீ விழுந்துரு பரவாயில்ல, நான் உன்னைய இது பண்ணிக்கிறேன், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எதை வேணா செஞ்சுக்கோ, கிருபை உனக்கு இருக்கு. அப்படி நம்ம நினைச்சுக்க கூடாது. கிருபை இருக்கிறதுனாலதான் கர்த்தர் நமக்கு காமிக்கிறாரு, நீ பண்ண தப்பு, இதுல இருந்து உன் வழியை மாத்திக்கோன்னு சொல்ற அவர் நமக்கு காமிக்கிறாருல, அதுதான் கிருபை. இப்ப நீதின்ற மார்க்கவசம் என்ன பண்ணுது, பிசாசையும் காரியங்கள், பொல்லாத காரியங்கள், பொல்லாத சிந்தனைகள் நம்முடைய இருதயத்துக்குள்ள போகாம காத்துக்குது. அது மாத்திரமல்ல, ஒரு மார்க்கவசத்தை பிரஸ்ட் பிளேட் போட்டுக்கிட்டு அவன் அந்த பிரான்ஸ்ல அதை போட்டுக்கிட்டு அவன் வரும்போது அந்த லுக்கே ஒரு பெரிய ஜெய்ஜாண்டிக்கா இருக்கும். அதே போலதான் நமக்கு கர்த்தர் கொடுத்த நீதி பிசாசானவனால வருகின்ற பொல்லாத காரியங்களை நம்முடைய இருதயத்துல உள்ளான மனதை தாக்காதபடி பாதுகாக்குது. அதே நேரத்துல நம்மள ஒரு பெரிய ஒரு யுத்த வீரனை போல ஆவிக்குரிய ரீதியில ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் மேனை போல இந்த உலகத்துக்கு காமிக்குது. நம்ம எந்த அளவுக்கு ஆவிக்குரிய ரீதியில வளர்ந்து இருக்கிறோம், எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம், எந்த அளவுக்கு ஒரு விதங்கள்ல, ஒரு காணக்கூடிய விதங்கள்ல உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துது இந்த நீதியின் மார்க்கவசம். மூணாவது சுவிசேஷ வாசிங்க. அடுத்தது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த சமயத்திலும் நாம சாட்சியாய் வாழ்வோம். தேவ நாம மகிமைக்கென்று நானு சாட்சியாய் இருப்பேன் அப்படின்ட்டு நாம முடிவெடுக்கிறது அந்த ஆயத்தம். எப்படி போட்டிருக்கு, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய, அதாவது எல்லாவற்றிலும் சமாதானம்னா என்ன, நத்திங் லெஸ் நத்திங் புரோக்கன். என்னுடைய வாழ்க்கையில எதுவும் குறைவுபடவில்லை, எதுவும் ஒடிந்து போகவில்லை, எல்லாம் எனக்கு நிறைவா இருக்கிறது அப்படின்றதுக்கான
இதுதான் சமாதானம். கர்த்தருடைய வாழ்க்கையில போதுமானவருக்கும் அதிகமானவராய் இருக்கிறார் அப்படின்ட்டு அறிவிக்கிறது தான் சுவிசேஷம். சமாதானத்தின் சுவிசேஷம்னா கர்த்தருடைய வாழ்க்கையில நிறைவானதை தந்திருக்கிறாரு, எனக்கு தேவைக்கும் அதிகமாவே கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்ட்டு நாம அறிவிக்க ஆயத்தமா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் அது சில இதுல பாடுகளா இருந்தாலும், நான் முன்னாடி சொன்னேன்ல, பாடுகளா இருந்தாலும் கூட இது கர்த்தர் மாற்றுவார்ன்ட்டு தைரியமா நம்ம அறிவிக்கிறவர்களா இருக்கணும். இதுதான் நம்முடைய பாதரட்சை. இந்த பாதரட்சை என்ன பண்ணுது? நம்ம நடைகளை உறுதிப்படுத்துது. கரடு முரடான காரியங்கள் இருந்து நம்முடைய நடைகளை காத்துக்கொள்ளுது. அப்ப நான் எல்லாவற்றிலும் கர்த்தருக்குன்னு சாட்சியாய் வாழ்வேன், நான் சாட்சியா எழும்பி நிற்பேன், கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நான் இந்த உலகத்திற்கு சாட்சியா அறிவிப்பேன்ட்டு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஆயத்தம். அப்படி நீங்க இருந்தீங்கன்னா உங்க நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். சரியா? அடுத்தது விசுவாசம் என்னும் கேடகம். அப்ப இந்த கேடகம் என்ன பண்ணுது? விசுவாசம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல நாம படுற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, பிசாசானவன் கொடுக்கிற என்ன காரியங்களா இருந்தாலும் சரி, அது நம்மளை நெருங்காதபடிக்கு ஒரு ஷீல்டு. அந்த ஷீல்டு என்ன பண்ணுது? தடுத்து நிறுத்துது. அந்த கேடயத்தை புடிச்சிட்டா எப்பேற்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தாக்குதலா இருந்தாலும் சரி, அது கற்களாக இருந்தாலும் சரி, ஈட்டியாக இருந்தாலும் சரி, அம்புகளா இருந்தாலும் சரி, எரிபந்துகளா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது உங்களை நெருங்காது. அதிலிருந்து உங்களை காப்பது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த விசுவாசம். இந்த விசுவாசம் தற்காக்கும் கருவி மாத்திரமல்ல, சில நேரத்துல அது ஆயுதமாகவும் பயன்படும். நீங்க நிறைய இந்த ரோமன் யுத்தங்களை எல்லாம் நீங்க சில இதுல பாத்தீங்கன்னா, அதை தடுப்பான், அதை வச்சே ஒண்ணு பொக்குன்னு ஒண்ணு கொடுப்பான். தடுக்க மட்டும் இல்ல, அந்த கேடயத்தை வச்சே ஒரு அடி அடிப்பான். அப்ப விசுவாசம் நம்மளை தற்காக்கிறது மாத்திரமல்ல, சில நேரத்துல அது ஆயுதமாகவும் பயன்படும். இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா நம்ம பார்ப்போம் இன்னொரு விதங்கள்ல. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா, அவருடைய வருகை தாமதமா இருந்தா, எபேசியருக்கு நிருபத்தை எழுதும்போது இதை நம்ம இன்னும் டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். இல்ல வேற விதங்களையும் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு அதோட ஓவர் வியூ மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ரட்சிப்பு அடுத்தது பாத்தீங்கன்னா, ரட்சிப்பு எனும் தலைசீரா நம்முடைய சிந்தையை பாதுகாக்குது. நம்முடைய ரட்சிப்பு எப்படி வேணா வாழ்றேன், எப்படி வேணா இருந்துப்பேன், நான் ரட்சிக்கப்பட்டேன். அது கிடையாது. ரட்சிக்கப்பட்டா அவன் அதுக்கேத்த மாதிரி அவன் யோசிக்கணும். அவன் சிந்தையே மாறணும். அவன் இந்த உலகத்தை பார்க்கிற விதமே மாறணும். ரோமர் 12:2 வருதுல, அது மறுரூபமாகுங்கள் அப்படின்னா மெட்டமோர்போசிஸ். அதாவது ஒரு கூட்டுப்புழு எப்படி ஒரு வண்ணத்து பூச்சியாய் மாறுறது மாதிரி அதே உலகத்துலதான் வாழுது. ஆனா அது வரைக்கும் அது பார்த்த விதத்துல இப்ப பார்க்கல. இப்ப சேரும் சகதியுமா பார்த்து அழுகுன தின்ன ஒரு புழு இப்ப வண்ணத்து பூச்சியா மாறி ஒரு பசுமையான உலகத்தை பார்க்குது, தேன்களை சாப்பிடுது. அப்ப ஒரே உயிர் தான், ஆனா 2 விதமான வாழ்க்கை முறை இருக்கு. அப்ப ரட்சிப்புன்ற தலைசீரா நம்முடைய சிந்தையை பாதுகாக்குது. நம்மளுடைய எல்லா காரியங்களும் நம்மளை பாதுகாத்து நம்ம இந்த உலகத்தை காணும் விதத்தையே மாத்திருது. பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் நாம பார்த்த நாம இப்ப வாய்ப்புகளையும் அதுல இருந்து வெளிவரும் வழிகளையும் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதுக்கு நம்ம காண்கின்ற விதம் மாறணும். இதுக்கு நம்முடைய சிந்தை காத்து கொள்ளப்படணும். நம்முடைய ரட்சிப்பு அதுதான் செய்யுது. இவ்வளவும் எதிரிடமிருந்து வருகிற ஆயுதங்களை, எதிரிடமிருந்து வருகின்ற பொல்லாப்புகளை, பிரச்சனைகளை நம்மளை காக்குறதுக்கு யூஸ் ஆச்சு. கடைசியா பாத்தீங்கன்னா, ஆவியின் பட்டயம் தேவ வசனம், அது எதிரியை மேற்கொள்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதம். வசனம் தான் அந்த பட்டயம். அந்த பட்டயத்தின் மூலம், அந்த வசனத்தின் மூலமாக மாத்திரம் தான் நம்ம பிசாசை ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்து அதான் நமக்கு செஞ்சு காமிச்சாரு. அவருடைய சோதனை நேரத்திலும் சரி, அவருடைய வேதனை நேரத்திலும் சரி, அவர் பண்ணது வேத வசனத்தை அவர் எடுத்து பிசாசை ஜெயித்து நமக்கு ஒரு பெரிய மாடலை காமிச்சிட்டு போயிருக்கிறாரு. அப்படிதான் நம்ம நடந்துக்கணும். இதெல்லாம் சொல்லிட்டு 20ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய பேர் இந்த 17ஓட முடிச்சிருவாங்க. ஆனா 20 ரொம்ப முக்கியம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்க. எப்போதும் அலர்ட்டா இருங்க. அதுல ரொம்ப முக்கியம். இவ்வளத்தையும் போட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிற ஆள் கிடையாது. ரட்சிக்கப்பட்டேன், விசுவாசத்தை தூக்கிக்கிட்டேன், ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கிட்டேன், கச்சையை கட்டிக்கிட்டேன், வேதவசன கச்சையை கட்டிட்டேன், செருப்பு கூட மாட்டிக்கிட்டேன், சுவிசேஷம் பண்றதுக்கு ஆயத்தம் எல்லாம் பண்ணிட்டு நான் அப்படியே அசதியா தூங்கிட்டேன் இருந்துடக்கூடாது. அலர்ட்டா இருக்கணும், விழிப்பா இருக்கணும். கர்த்தருடைய வருகைக்கும் அது ரொம்ப யூஸா இருக்கும். எதிரி நம்ம அசந்த நேரம் பார்த்து நம்மளை அடிக்க வர எதிரியும் நம்ம மேற்கொள்றதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அப்ப ஜெபத்தை விட்டுறாதீங்க. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்றாரு, ஜெபத்தினாலதான் அது நடந்துச்சு அப்படின்றாரு. அப்ப ஜெபம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஜெபத்தினால நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகள் நிச்சயமாய்
மாறும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, அதுலயும் குறிப்பா 5ஆம் வசனத்தை மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா, அதோட சூழ்நிலை என்னன்னா, அப்போஸ்தலனாகிய பேதுருவை என்ன பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி வச்சிடுறாங்க. அப்ப அந்த ஜனங்க, அங்க இருக்கிற சபை ஜனங்க என்ன பண்றாங்க, அவருக்காக ஊக்கமாய் ஜெபம் பண்றாங்க. அந்த ஜெபத்தின் விளைவாக அப்போஸ்தலனாகிய பேதுரு விடுவிக்கப்படுறாரு. எல்லா காவலிலிருந்து ஒரு தேவதூதர் அழகா கூட்டு வந்தாரு. இவருக்கு தூக்கத்துல நடந்து போற மாரி, கனவு காண்ற மாரியே இருக்கு. அந்த அளவுக்கு வந்துருச்சா? இந்த 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில், சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். 11ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, பேதுரு தெளிவு வந்தபோது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாக அறிந்திருக்கிறேன் அப்படின்றாரு. அப்ப ஜெபம் மாற்றத்தை கொடுக்கும். எங்கேயோ இருக்கிறாங்க, நான் இங்க ஜெபம் பண்ணா நடக்குமா? நிச்சயமா நடக்கும். யாரோ எங்கேயோ சொல்ற காரியங்கள் கூட நம்ம பண்ணா ஜெபம் பண்ணா நடக்கும். சரியா? நம்மளால எதுவுமே செய்ய முடியலன்னா ஜெபம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அநேகருக்காய் ஜெபம் பண்ணணும். பரிந்துரை ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம மற்றவர்களாய் பண்ற ஜெபம் உண்மையிலே கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானதா இருக்கு. ஏன்னா நம்ம மைண்ட் எப்படி இருக்குன்னு அதுல தான் வெளிப்படுது. சில இடத்துல ஜெபம் பண்ண சொன்னீங்களே அவன் ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடலாம். நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னா அவன் பண்ற ஜெபத்திலேயே அவனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியும். இது பண்ணலாம். அதுக்குன்னு சில நேரத்துல வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப எக்ஸ்பர்ட்டா பண்ணி ஜெபம் பண்ணாதான் அப்படிலாம் கிடையாது. நம்ம கர்த்தர்கிட்ட நாம தனிப்பட்ட முறையில் ஜெபம்ன்றது ரொம்ப பிராக்டிக்கலா ஒரு நபர்கிட்ட பேசுற மாதிரி நம்ம பேசணும். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்ப ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கூட என்ன பண்றாரு, ஜெபத்தினுடைய விளைவுகளை பத்தி நிறைய காரியங்கள் சொல்றாரு. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் சொல்றாரு. அதே போல ரோமர் 15ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனத்துல சில காரியங்கள் சொல்றாரு. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல சில காரியங்கள் சொல்றாரு. இதெல்லாம் நம்ம அடுத்த வாரத்துல பார்ப்போம். இன்னைக்கு இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் பார்த்துருவோம். அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது இதெல்லாம் இந்த ஜெபத்தினுடைய மேன்மைகளை நம்ம நிச்சயமா பார்ப்போம். அப்ப ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணா வாழ்க்கை மாறும். இது புரிஞ்சா போதும். 2வது பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினால். அது ரொம்ப சூப்பரா சொல்றாரு. எப்படி சொல்றாரு, அது உங்கள் வேண்டுதல்னாலும் அது முடிஞ்சிச்சு. 2வது இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவினாலும். எப்படி முடியுது, எப்படி எனக்கு விடுதலை கிடைச்சிச்சு? ஃபர்ஸ்ட் ஜெபம். 2வது இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவரை தேவனுடைய ஆவின்ட்டு அநேக இடங்கள் சொல்லுது. ஆனா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் ஆவின்ட்டு ரொம்ப சூப்பரா இறையியல்ல பேசுது. நம்ம திருத்துவத்தை குறித்து இறையியல்ல பேசும்பொழுது கூட இதை பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலா சொன்னேன், ஏன் அப்படி சொல்லியிருக்கு அப்படின்ட்டு. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவினா பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர், திருத்துவத்தின் 3வது நபர். அவர் பரிசுத்தாவி ஆகிய தேவன். அவர் ஒரு பலன் கிடையாது, ஏதோ சக்தி ஏதோ அப்படி கிடையாது. அவர் ஒரு நபர். அவர் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம கூட வாசம் செய்கிறவர் அவர் தான். நம்மளை சகல சத்தியத்திலும் வழி நடத்துறாரு. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்துறாரு, எச்சரிப்பு கொடுக்குறாரு. எல்லா நேரங்களிலும் நம்மளை வழி நடத்துறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் எந்த விதமான காரியங்களும் நம்ம பேசிடக்கூடாது. அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம கூட அவர் தான் இருக்கிறார், நம்ம கூட அவர் வாசம் செய்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஊழியத்துல எல்லா நேரங்களிலும் இந்த பரிசுத்த ஆவியானவரை முக்கியத்துவப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியின் மூலமாய் கொடுக்கப்பட்டது அப்படின்றத தைரியமா சொல்றாரு. இங்க 13 நிருபங்கள் எபிரேயரும் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதினாரு அப்படின்னு நம்புனீங்கன்னா 14 நிருபங்கள் ஃபுல்லத்தையும் எழுதின மனுஷன், தேவனுடைய வார்த்தை எழுதின மனுஷன் சொல்றாரு, தேவனுடைய வாக்கியங்கள் எல்லாமே பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டுச்சு. அதாவது எபிரேயர்கள் நிருபத்தை பத்தி அவர் யார் எழுதினான்றதை சொல்லும் போது எப்படி நான் முடிச்சேன், அப்போஸ்தலனாகிய பவுலா இருக்கலாம், இல்ல அப்போஸ்தலனாகிய அப்போலோவா இருக்கலாம், இல்ல லூக்காவா இருக்கலாம், இல்ல வேற யாரா கூட இருக்கலாம். ஆனா அந்த நபர் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் தான் 66 புக்கையும் எழுதி கொடுத்திருக்கிறாரு. நம்ம கையில இருக்கிற எல்லா புக்கையும் சில நபர்கள் எழுதினாங்கன்ட்டு நமக்கு தெரியுது. ஆனா எல்லாத்தையும் எழுத வச்சது யாரு? பரிசுத்த ஆவியானவர் தான். அப்ப இந்த எபிரேயர் நிருபத்தையும் பரிசுத்த ஆவியானவர் தான் எழுதினாரு அப்படின்றதுல நம்ம அங்கதான் நம்ம அந்த பாயிண்ட்டை நம்ம நிறுத்துறோம். அப்ப வேத வாக்கியங்கள் அவர் எழுதின எல்லா காரியங்களும் பரிசுத்த ஆவியானவர் தான் நடத்தினாரு. நீங்க இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா ரொம்ப சொல்லுவாரு, அனுப்ப போகிற தேற்றரவாளன் தன் சுயமாய் பேச மாட்டாரு,
தேவனுடைய சித்தத்தை தான் எடுத்து பேசுவார்ன்றதை நம்ம அந்த செய்திகளை நம்ம தெளிவா பார்த்துருக்கிறோம். மறுபடியும் நான் அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றிலும் அவர் நமக்கு போதிக்கிறவரா இருக்கிறாரு. இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் எழுதின லெட்டர் எல்லாமே பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலதான் நான் எழுதினேன். நான் எழுதுனது எல்லாமே அவர் மூலமா எழுதினேன் அப்படின்றாரு. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் அங்க இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. நீங்க அதை குறிச்சு வச்சுக்கோங்க. வீட்டுல போய் நீங்க படிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:2ல பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலை பற்றி அங்க ரொம்ப இருக்கு. அங்க எப்படி அவர் பிரித்து அனுப்பப்பட்டார். அப்ப ஒரு கைடன்ஸ் அங்க பரிசுத்த ஆவியானுடைய கைடன்ஸ் இருக்கு. எழுதின லெட்டர் எல்லாமே பரிசுத்த ஆவியானுடைய மூலமா எழுதுறாரு. அவர் ஊழியத்துல அவர் போன பாதைகள் 3 மிஷனரி பயணங்களை பத்தி நமக்கு தெரியும். எங்கெங்கெல்லாம் சபைகளை ஆரம்பிச்சாருன்னு தெரியும். அது எல்லாமே பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் மூலமாய் தான் அவரு செஞ்சிருக்கிறாரு. 3வது அதே 13ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல இருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, அங்க ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனை பத்தி இவரு ரொம்ப ரொம்ப ஆணித்தரமா சத்தியத்தை பேசி அவனை கடிந்து பேசுறாரு. அப்ப நிதானித்து அறிகிறாரு. அவன் எப்படிப்பட்டவன், யார் என்ன நோக்கத்தோடு வரான், எந்த நோக்கத்தோடு அவன் செய்யறான் அப்படின்ற நிதானித்து அறிகிற அறிவை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில. ஒரு விஷயத்த அப்படியே நம்ம மேம்போக்கா நம்ம பார்த்துட்டு போக கூடாது. ஒரு விஷயம் நமக்கு எதிராக நடந்தா கூட, நமக்கு பிரியம் இல்லாம நடந்தா கூட, ஏன் இது நடக்குது அப்படின்னு கொஞ்சம் நிதானிச்சு அறிகிறது நல்லது. சில நபர்கள் உங்களை போற்றி உங்களை புகழ்ந்து பேசுற மாதிரி சில இடத்துல வந்தா கூட, இவன் ஏன் இப்படி பேசுறான்றது நீங்க கொஞ்சம் யோசிச்சிட்டீங்கன்னா நீங்க சில இடத்துல தப்பிச்சுக்கலாம். அப்ப ஆவிகளை நிதானித்து அறிகின்ற அறிவு, நபர்களை நிதானித்து அறிகின்ற அறிவு ரொம்ப ரொம்ப அவசியம். இங்க அது பரிசுத்த ஆவியானவர் தராரு. இதுதான் 3 காரியங்கள். தான் எழுதின எல்லா நிருபங்களையும் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துதல் இருக்கு. தான் செய்த எல்லா பயணங்களிலும் எல்லா காரியங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துதல் இருக்கு. தான் சந்தித்த எல்லா நபர்களை சந்திக்கும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துதல் இருக்கு அப்படின்ற இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவா இந்த 3 வேத வசனங்கள்ல அவர் காண்பிக்கிறாரு. அப்ப ஃபர்ஸ்ட் அதுவும் இங்க இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் உதவியின் போது நமக்கு இன்னும் நல்லா புரியுது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்றாரு. இன்னும் மத்தேயு 11:30 பாத்தீங்கன்னா, என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நமக்கா எல்லாவற்றையும் சுமந்து நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தை, அதாவது நல்வாழ்வை, வெற்றியை, சுகத்தை, ஜெயத்தை, பெரிய ஒரு விடுதலையை கொடுத்த ஒரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அந்த ஆவியானவர் இன்னைக்கு நம்ம கூடவே இருக்கிறாரு. நம்மை எல்லாவற்றிலும் இருந்து நம்மை காத்து நம்மை வழிநடத்துவார்ன்றதுல நீங்க உறுதியா இருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்னது? ஜெபம். நமக்காய் மத்தவங்க பண்ற ஜெபம். சில இதுல பாத்தீங்கன்னா, நான் பண்ணேன் அதனால நடந்துருச்சுன்னு கூட கிடையாது. நமக்காக எத்தனை பேர் கூட ஜெபம் பண்ணியிருக்கலாம். அந்த ஜெபம் நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நாமும் நிறைய பேருக்காக ஜெபம் பண்ணணும். அப்ப ஜெபத்தினால நம்முடைய சூழ்நிலைகள் மாறுது. 2வது பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துறதுனால நமக்கு சூழ்நிலைகள் மாறுது. 3வது ரொம்ப முக்கியமானது, நம்மளுடைய அந்த வியூ. 20ஆம் வசனம், நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும். நீங்க 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்துல இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா, வாசிங்க. 23ல இருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அதிகமாய் அழைக்கப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதிப்பட்டவன், யூதர்களால் ஒன்றும் குறையாததினால் 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் இடர்களால் அடிபட்டேன், 1 தரம் கழுதையிலிருந்து, 3 தரம் கப்பலிலிருந்து, கடலிலே ஒரு வியாபாரம் முழுவதும் போனேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், 6 தரம் அந்த மோசங்களிலும், கடலால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், ஆந்திரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுதிரத்தில் உண்டான மோசங்களிலும், நல்ல சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண்ணீரிலும், பசியிலும், தாவத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தே. அப்ப இத போதும். அப்ப எப்படி பாடுகள் பட்டிருக்காரு பாருங்க. இதை ஏதாவது ஒண்ணு கூட நம்ம பட்டிருக்க மாட்டோம். அவ்வளவு விஷயங்கள். மிலாறுகளால் 3 தரம் அடிபடுறாரு, சவுக்கடிப்படுறாரு, வனாந்தரத்துல விடப்படுறாரு, கப்பர் சேதத்துல 3 முறை மாட்டிருக்கிறாரு. இப்படி
பல விஷயங்கள்ல அவரு சிக்கி அதிலிருந்து காப்பாற்றப்பட்டு வந்தவர் தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். இப்ப என்ன எழுதுறாரு? எப்பொழுதும் போல இப்பொழுதும். இதுவரைக்கும் என்னை காத்த தேவன் இனிமேலே என்னை காப்பார். இதுவரைக்கும் என் ஜீவனை பாதுகாத்த தேவன் இனிமேல் என்ன பாதுகாப்பார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை உங்க பிரச்சனையான நேரத்துல நீங்க நினைக்கணும். ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. நீங்க நீங்க உதவி செய்யுங்க. என்னுடைய சூழ்நிலை எல்லாச்சும் நீங்க மாத்துங்க. எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்ட்டு நம்ம ஜெபம் பண்றது தப்பு இல்ல. அநேகர் சில இடத்துல அப்படி அப்படி சிக்கி இருக்கிறாங்கன்னு அப்படி உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அவங்களுக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். 2வது, உங்கள கர்த்தருடைய ஆவியானுடைய வழிநடத்துதலுக்கு ஒப்பு கொடுங்க. நீங்களா ஒரு துடுக்கு முடுக்குன்னு ஏதாவது செஞ்சுட்டு இருக்காம ஃபர்ஸ்ட் நிதானமா இருந்து, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்போது நிச்சயமா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நல்ல வழியை காமிப்பாரு. உங்களை அடுத்த கட்டத்துக்கு நீங்க போறதுக்கு அது உங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? இது வரைக்கும் கர்த்தர் எனக்கு என்னென்ன நன்மை செய்தார் அப்படின்றத யோசிச்சு பாருங்க கொஞ்ச நேரம். இது மாதிரியான பிரச்சனை இருந்துச்சு. அந்த நேரத்துல எப்படிலாம் எனக்கு உதவி செஞ்சாரு. சில சில சூழ்நிலைகள் நம்மள பெரிய ஆபத்துக்குள்ளா கொண்டு வந்திருக்கும். சில மரணத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய சூழ்நிலை வந்திருக்கும். அது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கர்த்தர் நம்மள அதுல இருந்து பாதுகாத்திருப்பார். ஒரு பெரிய பிரச்சனையில அப்படியே மலை போன்ற பிரச்சனையா வந்திருக்க வேண்டியது அப்படியே பனி போல நமக்கு விலகி போயிருக்கும். சில காரியங்கள் நம்ம கடந்து வந்திருப்போம். சில சில விஷயங்களை ஓவர் கம் பண்ணி வந்திருப்போம். அந்த சூழல் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. அது எல்லாவற்றையும் நம்ம நடத்தின தேவன் இனிமேலும் நிச்சயமாய் நடத்துவார் என்ற நம்பிக்கை வரும். அதான் இவர் சொல்றாரு. கடைசி எப்படி சொல்லி முடிக்கிறாரு அந்த வசனத்தை? என் சரீரத்தினால மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாக இருக்கிற வாஞ்சை. அவருடைய வாஞ்சை என்ன? நிச்சயமாய் கர்த்தர் மகிமைப்படுவார். அவருடைய நம்பிக்கை என்ன? நிச்சயமாய் கர்த்தர் மகிமைப்படுவார். எனக்கு பெரிய விடுதலையை கொடுத்து கர்த்தர் நிச்சயமாய் பெரிய விடுதலையை கொடுப்பார். பெரிய ஒரு ஒரு வெற்றியை எனக்கு தருவார்ன்ற நம்பிக்கை நம்ம ஒருத்தருக்கும் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான சத்தியம். இதன் அடிப்படையில தான் நீங்க உங்க பாடுகளை நீங்க வெற்றி சிறக்க முடியும். ரொம்ப சிம்பிளான வழி இல்ல, ரொம்ப ஈஸி இல்ல. ஜெபம் பண்ண போறோம், ஆவியானோட வழிநடத்துதல் எதிர்பார்க்க போறோம். அடுத்தது கர்த்தர் நமக்கு செய்த நன்மையில நினைக்க போறோம். இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஆனா செய்ய மாட்டோம். ரொம்ப ஈஸியானது, ஆனா செய்ய மாட்டோம். செய்யணும், செய்ய முயற்சி எடுக்கணும். இது நம்ம செய்யாததுனாலதான் நமக்கு என்ன பண்றோம்? அதை ரொம்ப பிரச்சனையை ரொம்ப பெருசா நினைச்சுக்கிட்டு அதுலயே நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். இருக்குதான் செய்யுது, ஆனா அதன் மத்தியில நம்ம எப்படி இருக்கணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமா கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை தருவாரு. அதே போல கர்த்தருடைய ஆவியானுடைய வழிநடத்துதலை கேளுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை செய்து கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டு போயிருக்கிறாரு. அதை விசுவாசிங்க, அதை நம்புங்க. என் வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகள் என்னன்றதை நீங்க நினைச்சு பாருங்க. என் வாழ்க்கையில எப்படிலாம் நான் நடந்து வந்தேன், கர்த்தருடைய பலனை கொண்டு நான் எப்படிலாம் நான் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வந்தேன், இந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் நான் கடந்து வந்தேன். நிச்சயமா இனிமேல நான் கடந்து வருவேன். என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்தாரு, இனிமேலும் பாதுகாத்தாரு. இயேசு கிறிஸ்து சொல்றாருல, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் அப்படின்றாரு. அதுக்கே செய்தா உனக்கு செய்ய மாட்டானா அப்படின்றாரு. அப்ப இது மாதிரியான விஷயங்களை கவனிச்சு பார்த்து கண்டுபிடிச்சீங்கன்னா, அந்த அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல சூப்பரா இருக்கும். கவனித்து பாருங்கள், கண்டுபிடியுங்கள் இருக்கும். கண்டுபிடிங்க, கர்த்தர் எப்படிலாம் செய்தாருன்ட்டு நீங்க எப்படிலாம் செயல்படுன்றதை கண்டுபிடிங்க. நிச்சயமா பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்வீங்க. நம்ம எழும்பி நிற்கலாம்.